அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு மூமினுக்கு தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சிறப்பு அவனை தன்னுடைய நினைவுகளோடு வாழ வைப்பது. நினைவுகளோடு வாழ வைப்பது மட்டுமல்லாமல் நினைவுகளுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய திக்ரோடு வாழ வைப்பது. அதான் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்று தஸ்பீஹ் செய்கின்ற ஒருவன் இருக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் அந்த உலகத்தை அழிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாகவே இது தஸ்பீஹ் திக்ருகள் எந்த அளவுக்கு வீரியமும் வலிமையும் உள்ளதென்றால், ஒரு மூமினுடைய உள்ளம் துருகுடித்திருக்கும் போது ரெண்டு விஷயங்களை கொண்டு அந்த துருவை அகற்றிவிடலாம் சகோதரர்களே. முதல்ல துருனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உள்ளம் மழுங்கி போகும். அல்லாஹ் என்று எத்தனை முறை சொன்னாலும் அவனுடைய உள்ளம் வெளிச்சு வராது, உணர்ச்சி வராது. நல்லவைகளை நினைக்கவும் செய்யாது, தீமைகளை விட்டு தன்னை தடுக்கவும் செய்யாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த உள்ளம் துருபிடித்து போய்விட்டது அப்படின்னு ஊர்ஜிதப்படலாம். இன்னொரு அழகான ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதயம் ஒரு பாவத்தை செய்யும் போது இதயத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுகிறது. ஒரு பாவத்தை செய்யும் போது இதயத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுகிறது. தௌபா செய்து விட்டானே ஆனால் அந்த கருப்பு புள்ளியை அல்லாஹ் கருணையோடு அழித்து விடுகிறான். ஆனால் தௌபா செய்யாமல் அப்படியே காலதாமதம் செய்து அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தானே ஆனால் கருப்பு புள்ளிகள் அதிகமாகி அகோரமான இருட்டடைந்த, அதாவது கருப்பு நிறைய கருப்பு இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு சோத்துல புள்ளி 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 கருப்பு புள்ளியா தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வருஷ கணக்காக வைக்கும்போது அந்த இடமே கருப்பா போயிடும். அதே மாதிரி உள்ளம் என்ன செய்கிறது, கருத்து விடுகிறது. அதுக்கு பிறகு அல்லான்ற நினைவுகளோ நல்லவைகளை பற்றியுள்ள நினைவுகளோ அடுத்தவங்களை பற்றியுள்ள அந்த நல்ல அபிப்பிராயங்களோ கண்டிப்பாக ஏற்படாது. இதுல இருந்து தப்பிக்கணும்னு சொன்னா ஒரு மூமின் குர்ஆனை திக்ரை கையில் எடுப்பதை விட ஒரு சிறந்த ஒரு சொல்யூஷன் எதுவுமே கிடையாது, மாற்று வழி எதுவுமே கிடையாது. ரசூல் சொல்லுவாங்க, திக்ரு செய்பவனை தேடி மலக்குகள் தெரு தெருவா அலைவாங்களாம். அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடியவனை தேடி மலக்குகள் தெரு தெருவாக அலைவார்கள் என்று சொன்னா, அந்த வேல்யூபுளான அந்த வார்த்தை, மலக்களுடைய சுகுபத்து ஒரு மனிதனுக்கு கிடைத்தாலே போதும், அல்ஹம்துலில்லாஹ், அவனால் பெரிய அளவுக்கு சாதனை செய்துவிட முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை போய் கொண்டிருக்கும் போது சஹாபாக்களின் ஒரு கூட்டம் திக்ரு செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில போய் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்துட்டு நீங்க எல்லாம் எதுக்காக ஒன்று கூடி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எப்படியோ மிருகமாக வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை எங்களுடைய ரப்புல் ஆலமீன் மனிதர்களாக மாற்றினான். மனிதர்களாக மாற்றியதோடு மட்டுமல்லாமல் ஒரு புனிதரின் வழிகாட்டுதலில், ஒரு புனிதருடைய அந்த ஒரு சகவாசத்தில், ஒரு அருகாமையில் எங்களை இருக்க வைத்தான். அப்படி இருக்க வைத்த ரப்பை நாங்கள் சாதாரணமாக விட முடியுமா? அதனால தான் அந்த ஒரு பெரும் உபகாரத்தை நினைத்து நினைத்து நாங்கள் என்ன செய்கிறோம், ஒன்று கூடி அல்லாஹ்வை திக்ரு செய்கிறோம். செய்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் படைத்தவனை நாங்கள் துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சொல்றது உண்மைதானான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், சத்தியம் இது. நாங்கள் ஒன்று கூடியது பேசுவதற்காக அல்ல, நாங்கள் ஒன்று கூடியது வேறு வகையான காரணங்களுக்காக நோக்கங்களுக்காக அல்ல, முழுக்க 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 நாங்கள் திக்ரு செய்ய தான் நாங்கள் ஒன்று கூடணும் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சந்தேகப்பட்டு கேட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன்னா அவங்க உள்ள காயப்பட்டுறக்கூடாது இல்லையா, நீங்க அதுக்காகத்தான் ஒன்று கூடியிருக்கீங்களா அப்படின்னு. ரசூலுல்லாஹ் அப்படி கேட்கணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் இந்த உலகத்துல ஒரு எறும்புடைய மனசு கூட தன்னால கஷ்டம் பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ரசூலுல்லாஹ். அதனால தான் கேட்டாங்க, நான் சந்தேகப்பட்டு கேட்கிறேன்னு மட்டும் நீங்க என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. உங்களை பற்றி ஜிப்ரையில் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு போனாரு, அதனாலதான் உங்களை நோக்கி நான் வந்தேன் நாங்க ரசூலுல்லாஹ். உங்களை பத்தி பெருமையாக ஜிப்ரையில் என்ன செய்தாரு, இப்படி ஒரு கூட்டம், பர்டிகுலர் கூட்டம், யா ரசூலல்லாஹ் உங்களுடைய உம்மத்துல இந்த இடத்துல திக்ரு செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜிப்ரையில் இடத்துல சொன்னாரு. அதை நான் பார்க்கணும், உங்களோட நானும் இணையணும், ஜிப்ரையிலுடைய வாழ்த்துக்கும் ஜிப்ரையிலுடைய அங்கீகாரத்திற்கும் நீங்க காரணமா இருக்கிறீங்களே, அந்த இதோட நானும் சேர்ந்தரணுன்றதுக்காகத்தாப்பா நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையிலேயே திக்ர் என்பது பெரிய ஒரு மிகச்சிறந்த அங்கீகாரத்தை பெற்றுவிடும், தந்துவிடும். அல்லாஹ்விடத்திலையும் தந்துவிடும்,
ரசூலிடத்திலையும் தந்துவிடும், மலக்குகளிடத்திலையும் தந்துவிடும், மலக்குகளின் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரைல் இடத்திலையும் தந்துவிடும். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமுடைய சகவாசம் மட்டும் ஒரு மூமினுக்கு கிடைச்சுன்னு வச்சுக்கிறேங்க, அல்லாஹ் அக்பர், அவன் எங்கேயுமே பெரிய அளவுக்கு துன்பமோ துயரமோ அப்படின்ற அந்த இதே வராது, கான்செப்டே வராது. அவன் வாழ்க்கை முழுக்க ஜெயந்தான். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமுடைய கரங்கள் தொடப்பட்ட மனிதன், ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமுடைய கரங்கள் தொடப்பட்ட மனிதன். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புனிதமான லைலத்துல் கத்ர் இரவிலே ஒரு மூமின் அந்த இரவை அடைந்தான். அதனால தான் ஒற்றப்படன்னு எதுக்கு நாங்கள் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? தமிழ்நாடு முழுக்க இல்லை, உலகம் முழுக்க ஒற்றைப்படையை தூக்கி பிடித்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னா லைலத்துல் கத்ரை நீ அடைஞ்சறணுன்றதுக்காகத்தான். ஒவ்வொரு பள்ளிகள்ல தங்களுடைய சக்திக்கு மீறி என்ன செய்யறாங்க, அந்த நேரத்துல சகர் உணவு ஏற்பாடு பண்றாங்க, 4 பேர்த்திட்ட கேட்கறாங்க, கேட்டு ஏற்பாடு பண்றாங்க. வர மக்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஒரு பெரும் சிறப்பை நம்ம செய்யணும்னு, அப்படியாவது மக்கள் வந்தட்டு. காரணம் என்னண்டா, இந்த இரவை அடைந்துட்டாருன்னா அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கையில பெரிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி இதை விட சிறந்தது எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் பெனிஃபிட் உண்டு, இதை விட சிறந்தது எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த நாள் புனிதமான 1000 இரவுகள் 1000 மாதங்களை விட சிறந்தது, 1000 மாதங்களின் இரவை விட சிறந்தது புனிதமான லைலத்துல் கத்ர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை தொடுவாங்கன்னு வருது, லைலத்துல் கத்ர்ல தொடுவாங்கன்னு வருது. அடையாளம் என்னண்டா, அவனுக்கு உடம்புல ஒரு விதமான சிலிர்ப்பு ஏற்படும்டாங்க ரசூலுல்லாஹ். ஜிப்ரீல் எப்போ தொடுறாங்களோ அந்த மனிதனுக்கு திடீர்னு ஒரு சிலிர்ப்பு ஒன்று ஏற்படும். இபாதத் செய்யக்கூடியவனுக்கு, அந்த நாளில் விழித்து வணங்கக்கூடியவனுக்கு ஒரு சிலிர்ப்பு ஒன்று ஏற்படும். அதை வைத்து அவர் உணர்ந்து கொள்ளலாம், அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பாக நான் என்னுடைய ரப்பின் மிகச்சிறந்த தூதுவரை பெற்றுக்கொண்டேன். தெருக்கல்ல அலைவாங்கன்னு வருது பாருங்க, அந்த தெருக்கல்ல அலையக்கூடிய ஒரு மலக்குமார்கள்ல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். லைலத்துல் கத்ர்ல மட்டும், மற்ற எந்த நாள்லையும் வரமாட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வேற எந்த நாள்லையும் வரமாட்டாங்க. அல்லாஹ்வை ஹம்து செய்வது எப்போ வந்தாங்க, நபிமார்களுடைய காலகட்டத்தில் மட்டும்தான் வந்தாங்க. எல்லா காலமும் அவங்க வந்தது கிடையாது. நபிமார்களுடைய காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த பூமிக்கு அதிகம் விஜயம் செய்தாங்க. அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் தான் அதிகமான விஜயம் செய்தார்கள். அப்படிப்பட்ட உயர் ஜீவன் ரூஹு, அல்லாஹ்வின் ரூஹு எப்போ வர்றாங்க, நம்மளை தொடுறாங்கண்டா புனிதமான லைலத்துல் கத்ர்ல. அவங்களுடைய அன்பும் சகவாசமும் ஒரு மூமினுக்கு கிடைக்க வேண்டுமாயின் அவன் திக்ரை விட ஒரு சிறந்த ஒரு காரணி எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லாஹ் உங்களையும் என்னையும் திக்ருடைய மக்களாக ஆக்குவானார்.